இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, திருவிவிலியம் அறிவோம் பகுதியில் இன்று நாம் தியானிக்கப் போவது பாருக் நூலை பற்றி சுருக்கமாக அறிந்து கொள்வோம். பாருக் நூல் இறைவாக்கினர் எரேமியா அவர்களின் செயலாளராக இருந்த பாருக்குடன் தொடர்புடையதாக கருதப்படுகின்றது. இந்த நூல் பாபிலோன் நாட்டில் அடிமைத்தனத்தில் வாழ்ந்த யூதர்களுக்கு மனமாற்றம், நம்பிக்கை மற்றும் மீட்பு செய்தியை அளிக்கும் ஒரு முக்கியமான இணை திருமுறை நூலாகும். இந்த நூல் மொத்தம் 5 முக்கிய பகுதிகளாக அமைந்துள்ளது. முதல் பகுதி முகவுரை, அதிகாரம் 1, இறைவார்த்தை 1-9. முதலில் பாருக் நூல் எழுதும் சூழலை நாம் பார்க்கின்றோம். அடிமைத்தனத்தில் இருக்கும் இஸ்ராயல் மக்கள் தங்களுடைய நிலையை உணர்ந்து கடவுளிடம் திரும்ப வேண்டியதை பற்றி வலியுறுத்தி கூறுகின்றது இந்த பகுதி. இரண்டாம் பகுதி எருசலேமுக்கு மடல், அதிகாரம் 1, இறைவார்த்தை 10-3 அதிகாரம் 8 முடிய. இந்த பகுதியில் மக்கள் தங்கள் பாவங்களை ஒப்புக்கொள்கின்றார்கள். கடவுளின் சட்டத்தை கைவிட்டதால் தான் இந்த துன்பம் வந்தது என்று உணர்ந்து மனம் திரும்பி ஜெபிக்கின்றார்கள். பகுதி 3 ஞானத்தின் புகழ்ச்சி, அதிகாரம் 3, இறைவார்த்தை 9-4 அதிகாரம் இறைவார்த்தை 4 முடிய. இங்கே உண்மையான ஞானம் என்ன என்பதை இந்த நூல் விளக்குகின்றது. அந்த ஞானம் மனிதரிடமிருந்து அல்ல, அது கடவுளிடமிருந்து வருகின்றது என்பதாகும். கடவுளின் திருச்சட்டத்தை பின்பற்றி வாழ்வதே உண்மையான ஞான வாழ்க்கை என்று இந்த பகுதி எடுத்துரைக்கின்றது. பகுதி 4 எருசலேமின் புலம்பலும் நம்பிக்கையும், அதிகாரம் 4, இறைவார்த்தை 5-5 அதிகாரம் 9 முடிய. அடிமைத்தனத்தில் துன்பப்படும் மக்களுக்கு ஆறுதல் சொல்லப்படுகின்றது. ஒரு நாள் கடவுள் அவர்களை மீட்டு கொண்டு வந்து மீண்டும் மகிமை அளிப்பார் என்ற நம்பிக்கை இந்த பகுதியிலே வலியுறுத்தி கூறப்படுகின்றது. பகுதி 5 எரேமியாவின் மடல், அதிகாரம் 6. இறுதியாக சிலை வழிபாட்டை எதிர்த்து ஒரு எச்சரிக்கை கொடுக்கப்படுகின்றது. உயிரில்லாத சிலைகளை வணங்காமல் உண்மையான கடவுளையே வழிபட வேண்டும் என்ற அழைப்பு மக்களுக்கு விடுக்கப்படுகின்றது. ஆகவே இந்த நூல் சுருக்கமாக சொல்லும் பாடம், பாருக் நூல் நமக்கு 3 முக்கியமான செய்திகளை கற்பிக்கின்றது. அவை: 1, பாவத்தை உணர்ந்து மனம் திரும்புதல்; 2, கடவுளின் ஞானத்தில் நாள்தோறும் நடத்தல்; 3, கடவுள் தரும் மீட்பில் நம்பிக்கை வைத்தல். ஆகவே அன்பர்களே, நாம் கடவுளின் வார்த்தையை பின்பற்றி வாழ்ந்தால் எந்த துன்பத்திலும் அவர் நமக்கு நம்பிக்கையும் மீட்பையும் அளிப்பார் என்பதை இந்த நூல் கற்பிக்கின்றது. ஆகவே உயிருள்ள இறைவனை நம்புவோம், அவர் வழியில் நடப்போம், ஞானத்தோடு வாழ்வோம், இறை ஆசிரை பெறுவோம். மீண்டும் திருவிவிலியம் அறிவோம் பகுதியில் சந்திப்போம். அதுவரை இறை ஆசீர்வாதத்தோடு இருப்போம். எல்லாம் வல்ல அன்பு இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களை ஆசீர்வதிப்பாராக.